பிரைஸ் லார்ட். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது தேவனுக்கென்று எப்படி உற்சாகமாக கொடுத்தாரு, தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக வேண்டி அவர் எப்படி கொடுத்தார் என்பதையும், அவர் மற்றவங்க கொடுப்பதற்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் இருந்திருக்கிறார். இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அதனுடைய முடிவில் அவர் தாவீது பண்ணின ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தில் சொல்கிறாரு, இந்த கொடுக்கக்கூடிய இருதயம் கர்த்தரால் தான் வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படி கொடுத்த அவரும் அவருடைய தேசத்தை சேர்ந்த மற்றவர்களும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஸோ கொடுப்பதே மிகுந்த ஆதாயம், கொடுப்பது தான் மிகுந்த ஆசீர்வாதம் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம இதை வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து, பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபன் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்ட காந்தியமுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். தாவீது தன்னுடைய மகன் சாலமன், அவனுடைய காலத்தில் தான் தேவாலயம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் தான் வாழக்கூடிய நாட்களில் தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், இவைகள் எல்லாவற்றையும் தாவீது சவரித்து வைக்கிறார். சவரித்தென்ற வார்த்தைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அவர் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா, அப்போது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த மொத்த கஜானாவும் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. அதில் அவர் உண்மையாக தேவனுடைய ஆலயத்துக்கென்று சேர்த்து ஒரு பெரிய உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார். இன்னொரு விஷயம், அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆவல் தாவீதனுடைய இருதயத்தில் தான் உண்டாகுது. அவர் ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற ஆவல் அவருக்கு தான் வந்தது. ஆனால் அதனுடைய வேலை அவருடைய மகன் நாட்களில் தான் நடக்கும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் அதை காணப்போவதில்லை என்பதை தாவீது அறிந்திருந்தார். அவர் ஒருபோதும் அந்த ஆலயத்தை பார்க்க போகிறதில்ல. ஆனாலும் கூட மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, தேவ அன்பை பார்க்குறோம். இது அரசாங்கத்தின் கஜானாவிலிருந்து, அது மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து கொடுக்குறார். போட்டிருக்கார் 3ஆம் வசனம் பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பர்சனல் ப்ராப்பர்ட்டி, அதில் இருந்தும் அவர் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். இப்போ அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவருடைய அதிகாரத்தில் தான் எல்லாமே இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது. அதில் இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டார். அதோடு அவர் திருப்தி ஆகலை, தான் கொடுக்கணும், தன்னிடத்திலிருந்து நான் உதாரத்துவமாக கொடுக்கணும் என்று சொல்லி தன்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் இருந்து சந்தோஷமாக எடுத்து கொடுக்குறார். அவர் கொடுத்ததை பற்றி சொல்கிறார் பாருங்கள். ஓப்பீரின் தங்கம்ங்கிறது பியூர் குவாலிட்டி கோல்டு. அதை 3000 தாலந்து என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்த வெள்ளி ஆகிய 7000 தாலந்து வெள்ளி. இது இன்றைய அளவில் பார்க்கும்போது எத்தனையோ மெட்ரிக் டன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு கோல்டு. அதுக்கப்புறம் சில்வர், ரெண்டையும் அவர் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இதே மாதிரி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்று ஒரு கேள்வியை வைக்கிறார்.
மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு மட்டும் கேட்குறாரு. அப்படி அவர் கேட்கும்போது அதுக்கப்புறம் நடக்கிற காரியம் 6ஆம் வசனம். அப்பொழுது வம்சத்தின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. ஸோ தாவீது கொடுத்ததை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே இருந்த பிரபுக்கள் மற்றவர்கள் எல்லோரும் மிகுந்த உற்சாகமாக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை அவங்களும் கொடுக்குறாங்க. 5000 தாலந்து பொண்ணுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தங்க காசு மற்றும் இன்னும் அநேக காரியங்களை மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க. அதை உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, அப்போது இந்த இடத்துல தாவீது ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. தான் முதல்ல செய்ய வேண்டியதை செய்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் நடந்த அந்த வழியை பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகுது. இப்போ இதை பார்க்கும்போது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கென்று கொடுக்குற விஷயங்களை உற்சாகமாக நம்ம கொடுக்குறோமா என்கிற கேள்வி வருகிறது. ஸோ நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய எதை கொடுக்கறதுமோ, நம்ம மற்றவங்களுக்குன்னு செய்யக்கூடிய உதவியோ ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று உற்சாகமாய் செய்யும்படி தேவன் விரும்புகிறார். போட்டிருக்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி. ஸோ இதை அவர் கொடுத்த பிறகு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுறார். சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் ஸ்தோத்திரம் திருத்தி என்ன சொல்கிறார், எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இப்போ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது சொல்றாரு, சர்வ வல்லமை பொருந்தின தேவனே, நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், சகலத்தையும் உண்டாக்குனவர் நீங்கள் தான் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் பண்ணக்கூடிய அந்த திறன் கர்த்தராலே தான் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் சத்துவத்தோடும் வல்லமையோடும் ஆடுசை செய்கிற நீர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். ஒருத்தனுடைய கரத்தை நீர் தான் பலப்படுத்துறீர் என்பதையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு திராணி. எவ்வளவோ சம்பாதிக்கும் போதும் ஒரு இருதயம் எனக்கு இருக்குது போதும் என்கிற ஒரு இருதயமும், அல்லது என்னால் இதை நிச்சயமாக ஒரு சாக்ரிஃபிஷியலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எப்போ உண்டாகுது, ஹியூமனிஸ்டிக்கலி மாம்சத்தில் அது உண்டாகவே உண்டாகாது. ஏன்னா மாம்சபூர்வமாக பார்த்திங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, இன்னும் அதிகமாக எனக்குன்னு நான் சேர்க்கணுன்ற எண்ணம் தான் வரும். அதை எடுத்து கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை பார்க்குறோம். ஆபிரகாமன் அவங்க பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு காரியம் என்னென்னா, நம்ம காணிக்கை போடும்போது
நம்ம கையில் வேற ஒருத்தருடைய பர்ஸை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதிலேருந்து பெரிய நோட்டாக எடுத்து போடுவோம். ஆனால் நம்ம பர்ஸில் நம்ம எடுக்கும்போது அதில் சின்ன நோட்டாக நம்ம தேடுவோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப உண்மை. நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஃப்ளஷில் பார்த்திங்கன்னா நமக்கே பத்தலை, நம்ம எப்படி கொடுக்க முடியும், ஏதோ ஒரு இது பண்ணி கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் உதாரத்துவமாக கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் கர்த்தராலே வரும் காரியம். அதை தாவீது ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சொல்கிறாரு பாருங்க. மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரங்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் இப்போ அவர் கொடுத்ததோடைய தங்கம் வெள்ளியுடைய குவான்டிட்டியை பார்த்தோம்னா அது அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது. இவ்வளவையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திராணி எனக்கு எப்படி உண்டாச்சு? ஆண்டவரே அது உங்களால் தான் உண்டாச்சுங்கிறார். அது மட்டும் இல்லை, என் ஜனங்களும் எம்மாத்திரம், அவங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக கொடுத்தாங்களே, அது அவங்களால வந்த காரியம் இல்லை. ஆண்டவரே நீங்கள் அவங்க இருதயத்தில் அப்படி உதாரத்துவமாக கொடுக்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் கொடுத்தீங்க. இது உம்மாலே வந்த காரியம் சொல்லிட்டு உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிவிங் பாருங்கள். நான் வந்தது என் இடத்துல இருக்கிறது எல்லாமே கர்த்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட வாங்கி தான் நான் அவருக்கு கொடுக்குறேன். ஏதோ என்கிட்ட இருந்து நான் அவருக்கு கொடுக்குற மாதிரி யோசிக்காமல் உங்கள் கையிலிருந்து தான் வாங்கி உங்களுக்கே திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். 15ஆம் வசனம், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இதில் ஒரு காரியம் பாருங்க. தேவன் இருதயத்தை சோதித்து அறிகிறவர் என்பதை தாவீது தன்னுடைய ஜெபத்தில் குறிப்பிடுகிறார். உத்தம குணத்தில் தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எல்லாம் கர்த்தருடையது என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தகன பலியோ அல்லது ஒரு காணிக்கையோ எப்படி கர்த்தருக்கு நிறைவை கொண்டு வரும்? ஏன்னா அவருடைய கரத்திலிருந்து தானே வந்தது. அதை திரும்ப வாங்குறதுல அவருக்கு என்ன சந்தோஷம்? நிச்சயமாக இல்லை. ஆனால் நல்ல குணத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நற்குணம், மாம்ச சுபாவத்தை வெறுத்து கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாக இருதயத்தில் தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. ஸோ இதை நம்ம ஆபிரகாம் லைஃப்பில் பார்க்குறோம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எவ்வளவோ செல்வந்தராக ஆபிரகாம் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட செல்வத்தை கர்த்தர் கேட்கலை. கேட்டிருந்தால் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பார். ஆனால் கர்த்தர் கேட்டது என்ன? உன் ஏகசுதனும் உன்னுடைய ஒரே குமாரனாகிய நேசகுமாரனை நீ எனக்கு பலியாக கொடு என்று கர்த்தர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அதை விட ஒரு பெரிய கிவிங்னு ஒன்று ஆபிரகாமால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு முதிர்ந்த வயதில் கிடைச்ச ஒரே ஒரு பையன், அவனையே கொடுத்துட்டா அதுக்கு மேலே அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் காரியம். அதை கொடுப்பதற்கு அந்த 3-4 நாட்கள் அவகாசம் இருந்தது. அவருக்கு பலி செலுத்துவதற்கென்று மோரியா மலைக்கு அவர் பயணப்பட்டு போகிறாரு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அவரை இருதயம் வலிச்சிருக்கும். தன்னுடைய மகனை பலியாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் போகும்போதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அவர் மனதில் இருந்தது. அது என்ன? கர்த்தர் நம்ப தகுந்தவர். கர்த்தரிடத்துல மிகுந்த நம்பிக்கை. என்ன நடந்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்குன்னு செய்வார் என்று சொல்லி நம்பி கீழ்ப்படிந்தார். அதன் நிமித்தம் தன்னுடைய மகனை பாவனையாக மறுபடியும் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதாவது பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை தடுத்து அவரிடத்திலே அவனை திரும்ப கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவரை எவ்வளவோ ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க என்ற வாக்கு தத்தமும் அவருக்கு வந்தது. இப்போ அதே மாதிரி தாவீதனுடைய கொடுக்கக்கூடிய இயல்பு என்ன? தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று கொடுத்தார். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் தன்னிடத்தில் இருந்த சகலத்தையும் கொடுத்தார்.
ஸோ வென் வி சி ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் பூமியிலிருந்து அவருக்கு இருந்த அந்த ஒரே ஒரு வஸ்திரம் அதையும் எடுத்து சீட்டு போட்டாங்க என்று பார்க்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கினார் என்பதை பார்க்கும்போது நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல இருதயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை பார்க்கிறோம். ஸோ 18ஆம் வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டியருளும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளில் சர்வாங்க தகன பலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்காக செலுத்தினார்கள். இப்போ மறுபடி அவர் சொல்றாரு, இந்த உதாரத்துவமாக கொடுக்கக்கூடிய இருதயம் என் ஜனங்களுடைய இருதயத்தில் தொடர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. தன்னுடைய குமாரனை குறித்தும் ஒரு ஜெபம் பண்ணுறார். நம்ம ஆண்டவரே, உங்கள் கற்பனைகளையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் கட்டளைகளையும் கை கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்கள் அவனுக்கு கொடுங்க. அவன் உத்தமமாக அதை கட்டி முடிக்கட்டும். அவனுடைய இருதயத்தை நீங்கள் செம்மைப்படுத்துங்க என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். இன்னொரு காரியம், தாவீதனுடைய லைஃபுக்கும் சாலமோனுடைய லைஃபுக்கும் உள்ள ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் என்ன? தாவீது தன்னுடைய முதிர் வயதில் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு, இதனுடைய வசனத்தினுடைய கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு 28ஆம் வசனம் பாருங்கள். தாவீது ராஜாவை பற்றி 27லேருந்து வாசிப்போம். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். யார்? தாவீது. எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். அப்போது உதாரத்துவமாய் கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும் என்று பார்க்கிறோம். தேவனுக்கென்று தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் மிகுந்த ஆதாயம். ஏன்னா தன்னுடைய ஓட்டத்தை மிகவும் அருமையாக முடிக்கிறாரு. ஐஸ்வர்யம் உள்ளவராக கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. முதிர்ந்த வயதில் மரணம் அடைகிறாரு. அவரை அவருடைய பிதாக்களுடைய கல்லறையில் அங்கே அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஸோ இந்த ஸ்லாக்கியம் சாலமோனுக்கு இல்லாமல் போனதை பார்க்குறோம். என்ன ஆகிட்டு, சாலமோனுடைய இருதயம் எதில் போய்விட்டது? தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், தன்னுடைய சொத்து, மற்ற காரியங்களுக்கு பின்னாடி அவர் போனதுனால கர்த்தரை விட்டு வழி விலகி விட்டார். அந்நிய தேவர்களை அவர் வணங்கி விட்டார். இதை அவர் ஆரம்பத்தில் செய்யலை. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறார். எல்லா தாவீது கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கிறாரு. தனக்கென்றும் ஒரு அரண்மனையை கட்டுறாரு. அதோட நிப்பாட்டில் ஏகப்பட்ட மனைவிகளையும் கட்டினார். அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அவர் பண்ணும்போதெல்லாம் தேவன் எச்சரிப்பு கொடுத்தாரு. அதை உதாசீனம் பண்ணிவிட்டார். காரணம் என்ன? தான் ஞானவான் என்று சொல்லி தன்னுடைய சுய புத்தியிலே அவர் சாய்ந்து விட்டார். கர்த்தருடைய ஆலோசனையை காட்டிலும் தனது ஆலோசனையிலேயே அவர் பிரியமாயிருந்தார். அவருக்கு நிச்சயமாக தெரியும் தேவனுடைய பார்வையில் செம்மையானது எது என்று சொல்லி. ஆனால் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நான் நினைக்கிறது சரின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளால் பெற முடியாது. ஏன்னா அநேகர் பார்த்திங்கன்னா விழக்கூடிய ஒரு காரியம், இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். மெனி பீப்புள் ஹூ ஆர் மென் ஆஃப் காட், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா தடுமாற்றம் வந்துவிடுது. when it comes to marriage, அநேகர் there is a choice they are making, they are regretting after that. அப்போ அவங்க தேவசித்தத்தை கேட்குறவங்க தானே, ஏன் இப்படி செஞ்சாங்க?
அந்த ஒரு காரியத்தில் அவங்களால கேட்க முடியல. என்ன, நம்ம எதை விருப்பப்பட்டு செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோமோ அதில் நம்மளால் தேவனிடத்தில் ஆலோசனை பெறவே முடியாது. ஏன்னா நம்ம இருதயம் ஆல்ரெடி அதை பற்றி போய்விட்டது. சாலமன் அதே மாதிரி தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் குதிரைகள், ரதங்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்த அதற்கு பின்னாடி அவருடைய இருதயம் போய்விட்டது. அதனால் அவரால் என்ன செய்ய முடியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியல. 2-3 முறைகள் தேவன் அவருடைய சொப்பனத்தில் எச்சரிக்கிறாரு. ஆனால் அவரால் அதை கேட்க முடியல. கடைசியில் அவர் எல்லா இருந்தும் மிகுந்த ஒரு மனவேதனையோடு தன்னுடைய பயணத்தை அவர் முடிக்கிறாரு என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதுனால அந்த தேசத்தில் உள்ள அதிபதிகள் எல்லோரும் கர்த்தரிடத்துக்கு வந்தாங்க. ஆனால் சாலமனுக்கு பிறகு தேசமே 2ஆக உடைக்கப்பட்டு போய் அது வடக்கும் தெற்குமா பிரிஞ்சுது. வடக்கும் வழி விலகி போயிருச்சு, தெற்குலையும் நம்ம பார்க்குறோம் கொஞ்ச காலம் இருந்தது, பின்பு அது வழி விலகி போகக்கூடியதா. அப்போது டேவிட் வாஸ் எ யூனிஃபயர். அவர் இருந்த நாட்களில் அவர் உத்தமமாக இருந்ததுனால அவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படலை, கூட இருந்த எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஐ பிலீவ் இன்றைக்கி நம்ம வாசிக்கிற இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியம் எடுக்கலாம். என்னென்னா, நீங்களும் நானும் தாவீதை போல உதாரத்துவமாக கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கணும்னா நான் எல்லாவற்றையும் விடவும் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கணும். அப்படி நான் அன்பு செலுத்துகிற பொழுது நான் என்ன செய்வேன், என் ஓட்டத்தை நான் ஓடி என்னுடைய எல்லா காரியத்திலையும் நான் கர்த்தருடைய ஆலோசனையவே நான் கேட்பேன் என்கிற ஒரு தீர்மானம் நமக்கு உண்டாகும். ஆமென்.